பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். தனது வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க கோரி கல்லூரி மாணவன் தொடர்ந்த வழக்கில் உரிய சட்ட விதிகளை பின்பற்றி மின் இணைப்பு வழங்க தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிலம்பிமங்கலத்தை அடுத்த சின்னாண்டிக்குழி கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடபதி. கல்லூரி இறுதியாண்டு படித்து வரும் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அதில் கடலூர் மாவட்டம் சின்னாண்டிக்குழி என்ற குக்கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு மின் இணைப்பு கிடைக்காமல் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். தமிழ்நாடு மின்சார துறையின் பரங்கிப்பேட்டை உதவி பொறியாளர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு மார்ச் மாதம் மனு கொடுத்துள்ளேன். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் குடிநீர் மற்றும் மின் இணைப்பு கிடைக்காமல் என்னுடைய கல்வி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் என்னுடைய வயதான பெற்றோர் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுத்து முறையான குடிநீர் வசதி மற்றும் மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி அனிதா சுமன் முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் மின் இணைப்பு வழங்க அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் மனுதாரரின் வீட்டின் அருகில் மின்கம்பம் நட்டபோது அந்த இடம் வேறு ஒருவருக்கு சொந்தமானது என பிரச்சனை எழுந்தது. இது தொடர்பான வழக்கு காவல் நிலையத்தில் விசாரணையில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி உரிய சட்ட விதிகளை பின்பற்றி மனுதாரரின் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க உத்தரவிட்டார். மேலும் இதை செயல்படுத்தியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜூலை 23 தேதிக்கு ஒத்திவைத்தார்.